ஒரு மாலை நேரம் மலை அடிவாரத்தில் ஒரு பழைய வேப்ப மரத்தின் கீழ் ஒரு சிறுவன் போல அமர்ந்திருந்தான் குழந்தை முருகன். அவனது முகத்தில் அசாதாரணமான அமைதி, கண்களில் கருணை, கைகளில் எந்த ஆயுதமும் இல்லை. ஆனால் அவனுடைய இருப்பே ஒரு சக்தியாக இருந்தது. அந்த இடத்துக்குள் ஒரு கணவன் மனைவி மெதுவாக நடந்து வந்தார்கள். கணவனின் முகத்தில் கோபமும் சோர்வும் கலந்திருந்தது. மனைவியின் கண்களில் கண்ணீர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் தனித்தனியாக நடந்தனர். அந்தந்த அமைதி கூட சண்டையின் சுமையை தாங்க முடியாமல் நடுங்கியது. அவர்கள் குழந்தை முருகனை பார்த்தவுடன் நின்றார்கள். ஏதோ சொல்ல வேண்டும் போல இருந்தும் வார்த்தைகள் வரவில்லை. முருகன் மெதுவாக புன்னகைத்து, "வாருங்கள், உங்கள் மனசு பேசும் சத்தம் எனக்கு கேட்கிறது" என்றான். அந்த ஒரு வாக்கியம் இருவரையும் உள்ளுக்குள் உலுக்கியது. மனைவி கண்ணீருடன், "முருகா, நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தோம். ஆனால் இப்போது தினமும் சண்டை, குற்றச்சாட்டு, அழுகை. பேசினால் வலி, பேசாமல் இருந்தால் இன்னும் வலி. இந்த உறவை எப்படி காப்பாற்றுவது?" என்றாள். கணவன் குரல் கனத்தது. "நான் அவளை காயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் எதற்கும் அவள் கோபப்படுகிறாள். நான் சும்மா இருந்தாலும் அவள் தவறாக புரிந்து கொள்கிறாள். நான் பேசினால் சண்டை, பேசாவிட்டால் பிரச்சனை. என்ன செய்வது?" குழந்தை முருகன் மெதுவாக அவர்களை பார்த்தான். "நீங்கள் இருவரும் ஒரே விஷயத்தைத்தான் சொல்கிறீர்கள். ஒருவருக்கொருவர் வலி. ஆனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உங்கள் உண்மையான பிரச்சனை" என்றான். இருவரும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். "எதிரி? நாங்கள் கணவன் மனைவி" என்று கணவன் சொன்னான். முருகன் புன்னகையுடன், "சண்டையில் இருக்கும்போது கணவன் மனைவி இல்லை. அங்கே 2 எதிரிகள் தான் இருப்பார்கள். யார் சரி, யார் ஜெயித்தார், யார் தோற்றார், இதுதான் உங்கள் மனதில் ஓடுகிறது. ஆனால் ஒரு உறவில் ஜெயிப்பு என்றால் ஒருவர் தோற்றால் இருவரும் தோற்கிறார்கள்" என்றான். அந்த வார்த்தைகள் மனைவியின் உள்ளத்தில் ஆழமாக விழுந்தது. அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். முருகன் தொடர்ந்தான், "உங்களுக்கு நான் இன்று 10 ரகசியங்களை சொல்லப் போகிறேன். இவை கோபத்தை சாந்தியாக மாற்றும், சண்டையை புரிதலாக மாற்றும், வீட்டை போர்க்களமாக அல்ல கோயிலாக மாற்றும்." இருவரும் அமைதியாக கேட்டனர். காற்று கூட மெதுவாக வீசியது. முதல் ரகசியம், முருகன் சொன்னான், "அமைதிதான் உண்மையான சக்தி. உன் துணை கோபமாக பேசும்போது நீ அமைதியாக இருந்தால் அந்த கோபம் தனியாக விழுந்துவிடும். 2 தீ மோதினால் பெரிய தீ. ஆனால் தீக்கு நீர் எதிராக வந்தால் தீ அடங்கும். உங்கள் அமைதிதான் அந்த நீர்." கணவன் மெதுவாக தலையை குனிந்தான். அவனுக்கு தன் கோபத்தின் விளைவுகள் நினைவுக்கு வந்தது. முருகன் தொடர்ந்தான், "மனைவி அழும்போது அவள் பலவீனமாக இல்லை. அவள் உள்ளத்தில் நிறைய வலி இருக்கிறது. அதை நீ புரிந்தால் அவள் கத்த வேண்டிய அவசியமே இருக்காது. கணவன் கோபமாக பேசும்போது அவன் மோசமானவன் அல்ல, அவன் மோசமானவன் அல்ல. அவனுக்குள் பயம் இருக்கிறது. தோல்வி, நிராகரிப்பு, அவமதிப்பு. இதை புரிந்தால் சண்டை கரையும்." மனைவியின் கண்கள் விரிந்தது. அவள் கணவனை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்தாள். முருகன் மெதுவாக, "உங்கள் சண்டை உங்கள் உறவை அழிக்க வரவில்லை. அது உங்களுக்கு ஏதோ சொல்ல வந்தது. ஆனால் நீங்கள் சத்தத்தில் அந்த செய்தியை கேட்கவில்லை" என்றான். அவன் சற்று நின்று, "2வது ரகசியம், பதிலடி கொடுக்காதீர்கள். புரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் காயப்படுத்தும் போது பதிலடி கொடுத்தால் 2 காயங்கள் உருவாகும். புரிந்து கொண்டால் ஒரு காயம்தான் குணமாகும். உங்கள் துணை ஏதாவது கடினமையாக சொன்னால் அதற்குள் இருக்கும் வலியை பாருங்கள், அந்த வார்த்தையை அல்ல." கணவன் மெதுவாக சுவாசம் எடுத்தான். "நான் அவள் சொல்வதை மட்டும் கேட்கிறேன், அவள் உள்ளத்தை கேட்கவில்லை" என்று அவன் மனத்தில் ஒரு உண்மை பிறந்தது. முருகன் தொடர்ந்தான், 3வது ரகசியம், பொறுமை. சண்டையில் உடனே பதில் சொன்னால் அது தீ. சில நிமிடம் அமைதியாக இருந்தால் அது நீர். நீர்தான் தீயை அணைக்கும். கோபம் வந்தவுடன் பேச வேண்டாம், சற்று காத்திருங்கள். அந்த இடைவெளி உங்கள் உறவை காப்பாற்றும்." மனைவி மெதுவாக தலையை ஆட்டினாள். அவள் எத்தனை முறை கோபத்தில் சொன்ன வார்த்தைகள் திரும்ப முடியாத காயங்களை உருவாக்கியதை நினைத்தாள். 4வது ரகசியம், முருகன் சொன்னான், "உங்கள் வார்த்தைகள் உங்கள் வேல். அதை யாரை குத்த பயன்படுத்துகிறீர்கள்? உங்கள் துணையை குத்தினால் உறவு இரத்தம் சிந்தும். உங்கள் பிரச்சனையை குத்தினால் தீர்வு பிறக்கும். நீ இப்படித்தான் என்று சொல்லாதீர்கள், எனக்கு இப்படி உணர்கிறேன் என்று சொல்லுங்கள். குற்றம் சாட்டுவது சண்டையை வளர்க்கும், உணர்ச்சியை பகிர்வது நெருக்கத்தை வளர்க்கும்." அந்த வார்த்தைகள் மனைவியின் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. அவள் கணவனை பார்த்து அவன் மீது இருந்த கோபத்தின் பின்னால் இருந்த தன் பயத்தையும் தனிமையையும் உணர்ந்தாள். முருகன் மெதுவாக, 5வது ரகசியம், கோபம் உங்கள் வீட்டை எரிக்கும் தீ. நீங்கள் கோபத்தில் உண்மை பேச மாட்டீர்கள், நீங்கள் வலியை மட்டுமே கொடுப்பீர்கள். அமைதியான மனம்தான் சரியான தீர்வுகளை உருவாக்கும். உங்கள் மனதை அமைதியாக வைத்தால். அந்த மௌனத்தில் கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் மீண்டும் பார்த்தார்கள்.
அது சண்டை பார்வை அல்ல, அது நீ இன்னும் என் மனிதன்தானே என்ற ஒரு மென்மையான கேள்வி. குழந்தை முருகன் அந்த மாற்றத்தை உணர்ந்தான். 6வது ரகசியம் என்று மெதுவாக சொன்னான். உங்கள் ஆற்றலை சண்டைக்கு அல்ல, தீர்வுக்கு பயன்படுத்துங்கள். உங்கள் துணை உங்களை எதிர்த்து பேசினால் அவனை வெல்ல நினைக்காதீர்கள். உங்கள் உறவை வெல்ல நினையுங்கள். ஒரு வாக்குவாதத்தில் ஜெயித்தாலும் ஒரு உறவை இழந்தால் அது தோல்விதான். அந்த வார்த்தைகள் கணவனின் உள்ளத்தில் நெருப்பை அல்ல, ஒளியை ஏற்றின. அவன் இதுவரை எத்தனை முறை நான் சரி என்று நிரூபிக்க முயன்று நாம் என்பதை இழந்ததை நினைத்தான். முருகன் தொடர்ந்தான். 7வது ரகசியம், மௌனத்தை பயப்படாதீர்கள். சில நேரங்களில் பேசாததுதான் மிகப்பெரிய மருந்து. கோபம் உச்சத்தில் இருக்கும்போது சொல்வதைக் காட்டிலும் சொல்லாமல் இருப்பதுதான் உறவை காப்பாற்றும். அந்த மௌனம் எதிரியை தண்டிக்க அல்ல, உறவை குணப்படுத்த பயன்படுத்துங்கள். மனைவி மெதுவாக சுவாசம் எடுத்தாள். அவள் எத்தனை முறை உடனே பதில் சொல்லி சூழ்நிலையை மோசமாக்கியதை உணர்ந்தாள். 8வது ரகசியம், முருகன் சொன்னான். குற்றம் சாட்ட வேண்டாம், கண்ணாடி பாருங்கள். உங்கள் துணையில் என்ன தவறு என்று தேடுவதற்கு பதிலாக உங்களுக்குள் என்ன வழி என்று பாருங்கள். பெரும்பாலும் உங்கள் கோபம் உங்கள் பயத்திலிருந்துதான் வருகிறது. அந்த பயத்தை புரிந்தால் சண்டை தானாக குறையும். கணவன் மெதுவாக தலையை ஆட்டினான். அவனுக்குள் இருந்த தோல்வி பயம், மதிப்பில்லாதவனாக மாறுவேன் என்ற அச்சம் அனைத்தும் அவன் கோபமாக மாறி வெளிப்பட்டதை உணர்ந்தான். முருகன் தொடர்ந்து 9வது ரகசியம், உங்கள் உறவின் ரகசியங்களை உலகத்துக்கு சொல்லாதீர்கள். நண்பர்கள், உறவினர், சமூக ஊடகம் இவையெல்லாம் உங்கள் காயங்களுக்கு மருந்து அல்ல. உங்கள் வீட்டின் பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளேயே தீர வேண்டும். உறவு ஒரு கோயில், அதை வெளியில் விமர்சனத்திற்கு விடாதீர்கள். மனைவி மெதுவாக தலையை குனிந்தாள். அவள் எத்தனை முறை தன் வேதனையை வெளியே சொல்லி கணவனின் மதிப்பை குறைத்ததை நினைத்தாள். 10வது மற்றும் கடைசி ரகசியம், முருகன் மெதுவாகவும் ஆழமாகவும் சொன்னான். அன்புதான் இறுதி ஆயுதம். உங்கள் துணை உங்களை காயப்படுத்தினாலும் அவன் உங்களை நேசித்த காலங்களை மறக்காதீர்கள். அந்த நினைவுகள் தான் உங்கள் உறவின் வேர்கள். கோபம் ஒரு புயல், அன்பு ஒரு நிலம். புயல் போனால் நிலம்தான் மீதமிருக்கும். அந்த வார்த்தைகள் இருவரையும் உள்ளுக்குள் உடைத்தது. மனைவியின் கண்ணீர் இப்போது வலியின் கண்ணீர் அல்ல, அது நிவாரணத்தின் கண்ணீர். கணவன் மெதுவாக அவள் கையை பிடித்தான். அந்த ஒரு தொடுதல் பல சண்டைகள் சொல்ல முடியாததை சொல்லிவிட்டது. குழந்தை முருகன் அவர்களை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான். நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அல்ல, நீங்கள் இருவரும் ஒரே அணியில் இருக்கிறீர்கள். உங்கள் உண்மையான எதிரி புரிதல் இல்லாத தருணங்கள், அவற்றை அன்பால் வெல்லுங்கள். காற்று மீண்டும் மெதுவாக வீசியது. வேப்பமர இலைகள் சாந்தமாக அசைந்தன. அந்த இடத்தில் இருந்த கனமான ஆற்றல் இப்போது லேசான நம்பிக்கையாக மாறியது. கணவன் மனைவி இருவரும் குழந்தை முருகனை பார்த்து வணங்கினார்கள். அவர்களின் உள்ளத்தில் ஒரு புதிய ஆரம்பம் பிறந்தது. அவர்கள் வந்தபோது இருந்த சுமை இப்போது சற்று குறைந்தது. முழுவதும் தீரவில்லை, ஆனால் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இப்போது அவர்கள் சண்டையை எதிரியாக பார்க்க முடியும், ஒருவரை ஒருவர் அல்ல. அவர்கள் மெதுவாக அந்த இடத்தை விட்டு நடந்தார்கள். இந்த முறை தனித்தனியாக அல்ல, அருகருகே. குழந்தை முருகன் அவர்களை பார்த்து கொண்டே இருந்தான். அவன் கண்களில் ஒரு தெய்வீக திருப்தி. ஏனெனில் இன்று ஒரு போர் முடிந்தது, ஆனால் எந்த ஆயுதமும் பயன்படுத்தப்படவில்லை. வென்றது அன்பு.